சரி பிள்ளையா, நாம ஏர்லியா பார்த்தோம் 2016ஆம் ஆண்டு பேப்பர். இதுல நாம தொடர்ச்சியா பார்த்தோம். அதுல இந்த வினாக்குரிய விளக்கத்தை நான் பூரணமா சொல்லல, நான் ஒரு வீடியோல பதிவிடுறேன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில இப்ப எக்ஸல்ல நீங்க உதாரணமாக இந்த கேள்வியில தெரியும் a1 பிளஸ் b1 ஓவர் c1 இன்டு d1 அவை அந்த செல்லுக்குரிய இதெல்லாம் தந்திருக்காங்க. இதெல்லாம் நாம பார்த்தோம். அதாவது எக்ஸல்ல a1 இந்த செல்லுல எத்தனை இருக்கும், நீங்க எக்ஸல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்லாட்டி அந்த இதுக்கு முதல் போட்ட வீடியோ பாருங்க, இருக்குன்னா அந்த கேள்வி செஞ்சு போட்ட வீடியோ. அதுல நான் இதுக்குரியது எல்லாத்தையும் என்ன எக்ஸல்ல செய்திருக்கேன். ஆகவே இன 2 இன 3 இன 4 இன 5 ஆகவே இந்த ஃபார்மட் தான் எங்க எக்ஸல்ல டைப் ஆயிருக்கும். அவ இந்த ஃபார்மட்டுக்குரிய விட நாம சாதாரணமா பார்த்தோம்னா 0.25 தான் வருமே. சாதாரணமா ஒரு கால்குலேட்டருக்குரிய விட என்ன 2 3 கூட்டி 5 5 கீழ் 4 தர 5 அப்ப 5 மஞ்சள் வெட்டுப்பாட்டு 1 கீழ் 4 0.25. ஆனா எக்ஸல் உங்களுக்கு தரும் 6.25 விடையே தான் தரும். ஆகவே ஏன் என்ன நடக்குதுங்கன்றா இந்த எக்ஸல் எப்படி இதை எடுக்குதுன்றா பாருங்க, 2 சக 3 ஓவர் 4 தர 5. அவ ஃபர்ஸ்டுக்கு எக்ஸல் என்ன செய்யும்டா 2ஐயும் 3ஐயும் கூட்டும். அப்ப எத்தனை 5. அதுக்கு பிறகு என்ன செய்யும்டா அந்த வார 5 2ஐயும் 3ஐயும் கூட்டி வார 5 4ஆல பிரிக்கும். ஆகவே 1.25 ஃபர்ஸ்டுக்கு 4ஆல பிரிக்கும், இந்த 5 இல்ல 4ஆல பிரிக்கும். 2 3 கூட்டி வார விடையே ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிற 4ஆல ஃபர்ஸ்ட் இருக்கிற விடையால பிரிக்கும். அதுக்கு பிறகு இந்த 1.25 5ஆல பெருக்கும், பிரிக்காது. ஆகவே 6.25. என்ன விட வந்தாலும் சரி, இன வேற இலக்கங்கள் வந்தா இதையும் கூட்டி, இல்லாட்டி இன கழித்தல் வந்தா பாருங்க, இதையும் கழித்து என்ன கீழுக்கு 4ஆல பிரித்துட்டு 5ஆல பெருக்கி விடும். ஆகவே விடை எத்தனை பிள்ளைகள் 6.25. ஆகவே இதுக்குரிய விட இப்படித்தான் எக்ஸல்ல செய்யற. சரியா, எக்ஸல் செய்யும். ஆகவே இவ்வாறான வினாக்கள் வந்தா எக்ஸலுக்குரிய வினாக்கள் என்ன இவ்வாறு செய்து கொள்ள பழகி கொள்ளுங்க. ஃபர்ஸ்டுக்கு கூட்டி அடுத்தது பிரிச்சு அங்கால பெருக்கல், தனிய பெருக்கல், மொத்த விடையே. ஆகவே 6.25. சரியா பிள்ளைய, 2016ஆம் ஆண்டு 25வது வினான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு போட அந்த பாஸ் பேப்பர் வீடியோ போய் பாருங்க.